ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்க வேண்டும். இதை தான் தானியேல் 5ஆம் அதிகாரம் 19:21 வசனத்தில் இவ்வாறாய் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு கூட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார், தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று சொல்லி இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களெல்லாம் நம்மை சித்தமானவைகளை என்று சொல்லி என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் 5 முறை வருகிறதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறவர் கர்த்தர் தான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி அவருக்கு பிரியமானவைகளை செய்வோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கூட்டி தருகிறார். நமக்கு மெத்துசலாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தான் வேதத்தில் அதிக வருஷம் உயிரோடு கூட வாழ்ந்தவன். ஆனால் பாவம் பெருக 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 ஆயுசு நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறதாகவே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலத்தின் மிகுதியில் தான் வாழ்க்கையில் 80 வருஷம் வாழ்ந்தாலும் அதுக்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும் தான் பைபிள் சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்போ வாசிக்க கேட்ட இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, சித்தமானவனை என்ன செய்கிறாராம், கொன்று போடுகிறாராம். சித்தமானவனை உயிரோடு கூட என்ன செய்வாராம், அவன் உயிரோடு கூட வைக்கிறதுக்கு கூட அவருடைய சித்தம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டது. சித்தமானவனை அவர் உயர்த்துகிறாராம், உயர்வும் அவருடைய சித்தம் தான் நடக்கிறது. தமக்கு சித்தமானவனை தாழ்த்துகிறாராம், உயர்வும் அவர் கையில் தான் இருக்குது, தாழ்த்துகிறதும் அவர் கையில் தான் இருக்கிறது. தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக என்ன செய்கிறாராம், வைக்கிறாராம். அவனை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணும் சொன்னால், வேலையில் கூட இல்லைன்னு இருக்கிற இடத்துல கூட ஒரு உயர் ஸ்தலத்தை தருவதற்கு கூட அவருடைய சித்தம் தான் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே தோட்டத்தில் ஜெபித்தது போல நம்முடைய ஜெபமும் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தமாக கடவுது என்று அவர் ஜெபித்தாரே, உம்முடைய விருப்பமாக கடவுது என்று சொல்லி ஜெபித்தாரே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, படிப்பின் காரியமும் அவருடைய சித்தம் செய்யணும், திருமண காரியமும் அவருடைய சித்தம் செய்யணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கிற காரியத்திலையும் அவருடைய சித்தம் செய்யணும், வேலையின் காரியத்திலையும் அவருடைய சித்தம் செய்யணும், வீடு கட்டி குடி போகிற காரியத்திலையும் அவருடைய சித்தம் செய்யணும். கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய சித்தம் செய்து இந்த பூமியில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் ஏதோ அவசரப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் உங்கள் விருப்பத்தை செய்ய முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் ஓட்டத்தில் ஓட முயற்சி பண்ணுறீங்க. அதனால தான் கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நீ உன் சித்தத்தை செய்யாமல் ஏன் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.